போன எபிசோடில் வண்டியை நாசம் பண்ணிட்டான். கஸ்டமருக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தது செத்துருப்பேன் நான். இந்த ஆர்வ கோளாறு இன்னும் என்ன 7:30 கொண்டு வர போறான்னு வேறு தெரியல எனக்கு. இவர் என்ன சக்திவான் மாதிரி நிற்கிறாரு. வாண்ணா சாப்பிட்றேண்ணா. சாப்பிட்றியாவா? டேய் வேலை பார்க்க சொன்னா என்னடா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? இல்லைண்ணா அதை வந்து என்ன வந்து நேற்று நைட் என்ன சொல்லிட்டு போனேன் உங்கள்கிட்ட நான்? அந்த கண்டமாக்கின ஸ்ப்ளெண்டர் பைக்கை உட்காந்து ரெடி பண்ணுறதானே சொல்லிட்டு போனேன். ஆனால் காலில் ஃபோன் பண்ணி என்ஃபீல்டு கிட்ட மாற்ற சொன்னீங்களே. மாற்றினியா? மாற்ற போகிறப்ப தான் ஃபோன் பண்ணி யூனிக் எனக்கு ஸ்பீடோமீட்டர் மாற்ற சொன்னீங்க. அதையாவது மாற்றினியா? அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு பிரேக் ஆயில் மாற்றணும் வந்தார். அதையாவது பண்ணியாடா? அதுக்குள்ளே தான் நீங்களே வந்துட்டீங்களேண்ணா. ஆக மொத்தத்தில் காலையிலேருந்து எந்த வழியும் செய்யலை. ஆமாண்ணா. என்ன ஓமான போய் பிரேக் ஆயில் மாத்திர போடா. நான் ஒரு டவுட்டுண்ணா. டவுட்டா? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்லைண்ணா பிரேக் ஆயிலுக்கு பதிலாக இன்ஜின் ஆயில் ஊற்றினா என்ன ஆகும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது இல்லை இத்தனோண்டு பிரேக் ஆயில் ஊற்றுறதுனால எப்படி நான் அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுற வண்டி நிற்கிது? ஐயோ தெரியாமல் கேட்டேன். இவர் இங்கே ஒரு வேலையை பாடுறான்னா ஆகுனா டவுட்டுன்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி உங்கள் ஓன்று சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் இன்னைக்கு கடை ஓனராக இருப்பீங்களா? தொழில்கத்தில் பார்த்தா ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாரு. இன்னைக்கு வேலை பார்த்த மாதிரி தான். நீ காலையில உனக்கு உடச்சி சாப்பிட்டுல அது இருக்கா? பசிக்குதுன்னு சொல்லியிருந்தா காலையிலே கொடுத்துருப்பால தானே. இதை உன்னோட கையால் உடைக்க முடியுமா? கொடுங்க ஈஸி. அப்பா எப்படி வசத்தண்ணா? நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை உடைச்சல. இதை என்னோட சுண்டு வரலாலே நான் உடைப்பேன். சுண்டு வரலால? ஆமாம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. எப்படி? அந்த சட்டப்பேடு இப்படி சூடு. இன்னும் எப்படிண்ணா பயங்கரமாக வித்தானம் காட்டுற? நீ உன் கையில் உடைச்சல சும்மா எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருப்ப? ஒரு 20 கிலோ ஃபோர்ஸ் கொடுத்துருப்பேண்ணா. என் சுண்டு வரல வச்சுட்டு 2 கிலோ ஃபோர்ஸ் தான் கொடுக்க முடியுமே. இதை வச்சு நான் அழுத்துறப்போ அங்கே 10 மடங்கு ஃபோர்ஸ் அதிகமாகி அதை உடைச்சது. 10 மடங்கு ஃபோர்ஸா? அதே எப்படிண்ணா? நீ ஸ்கூலில் பாஸ்கல்லான்னு ஒன்று படிச்சிருக்கியா? பாஸ்கல்லா 5 மார்க் கொஸ்டின் தானே படிச்சிருக்கேண்ணா. இதெல்லாம் நல்லா சொல்லு. இந்த சிரிஞ்சுக்குள்ள காற்று இருக்குல்ல, இதை நான் அழுத்துறப்போ இந்த காற்று வந்து அழுந்தும். ஏன்னா இந்த காற்று வந்து ஒரு கம்ப்ரெசபிள். அதுவே இந்த சிரிஞ்சு எடுத்துக்கேன், இங்கே உள்ள தண்ணி இருக்கா, இந்த பக்கம் நான் அடைச்சிக்கிட்டு அழுத்துறப்போ என்னால் வந்து அழுத்த முடியாது. ஏன்னா லிக்விட் வந்து ஒரு இன்கம்ப்ரெசபிள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்கம்ப்ரெசபிள் லிக்விடில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்போ அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுதான் பாஸ்கல்லா. ஓகே எல்லாம் ஓகேண்ணா. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஏதோ 10 மடங்கு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரான்னு சொன்னீங்களே, அது என்ன கதை? இந்த 2 சிரிஞ்சு இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. இப்போ எவ்வளோ அழுத்தினா எவ்வளோ ஏறுது சொல்லு? நீங்கள் எவ்வளோ அழுத்துறீங்களோ அவ்வளோ ஆயிடுது. ஈக்குவலாக தானே ஆயிடுது. சரி ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன? ப்ரெஷர் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஏதாவது கரெக்டாக சொன்னி. இது 2 சேம் சிரிஞ்சு தான். இதோட டயமீட்டர் சரி ஏரியாவும் சரி சேமாக தான் இருக்கும். இப்படி சேம் ஏரியா இருக்கிறப்போ நான் எவ்வளோ ஃபோர்ஸ் தரணும் அதே ஃபோர்ஸ் தான் இந்த பக்கமும் வரும். இங்கே நான் 1 கிலோ ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா இங்கேயும் 1 கிலோ ஃபோர்ஸ் தான் வெளியே வரும். இங்கே சின்ன சிரிஞ்சு உள்ளுக்குள்ள பெரிய சிரிஞ்சு இருக்குல்ல. ஆமாம். இதே மாதிரி நான் 2 சிரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் அதை அழுத்தினா இது எவ்வளோ ஏறுதுன்னு சொல்லேன். இதை நீங்கள் ஃபுல்லாக அழுத்தினா கொஞ்சம் தான் ஏறுது. இது ஏன்னா இதோட ஏரியா கம்மி, இதோட ஏரியா வந்து அதிகம். எந்த அளவுக்கு அதிகம்னா 2.5 மடங்கு அதிகம் இதோட. ஓகே. ஸோ நான் இங்கே 1 கிலோ ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ இங்கே 2.5 கிலோ ஃபோர்ஸ் வந்து வரும். இப்போ சுண்டு வரல வச்சு 2 கிலோ ஃபோர்ஸ் கொடுத்தேன்னு சொன்னால அப்போ இங்கே 5 கிலோ ஃபோர்ஸ் வந்து வெளியே வரும். ஓகே. இங்கே இது மாதிரி 4 இருக்கா? ஆமாம். இப்போது இங்கே 2 கிலோ ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்துறப்போ இது 10 மடங்கு ஆகி 20 கிலோ ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகி அந்த அக்ரூட்டை உடைச்சது. ஓகே. இதே மாதிரி தான் நான் வண்டியில் உள்ள டிஸ்க் பிரேக்லாமல் ஒர்க் ஆகுது. டிஸ்க் பிரேக்கில் பார்த்தோன்னா இங்கே தான் நம்ம பிரேக் ஆயில் ஊற்றுவோம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக பிஸ்டன் ஒன்று இருக்கும். எப்போ நம்ம இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ இந்த சின்ன பிஸ்டன் உள்ளே இருக்கிற ஆயிலை கம்ப்ரெஸ் பண்ணி இந்த ஒயர் வழியை அனுப்போம். இந்த ஆயில் இங்கே இருக்கிற 2 பெரிய பிஸ்டனை அழுத்தி வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்க இந்த டிஸ்கை வந்து நிப்பாட்டிடும். இதனால் நம்ம வண்டியும் நின்றுடும். இப்போ புரியுதா அந்த டிஸ்க் பிரேக்கில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? நல்லா புரிஞ்சுது. சொல்ல மறந்துட்டேன். அந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கை மட்டும் எப்படியா ரெடி பண்ணி கொடுத்துட்றா. ஓமன் மட்டும் வந்தா என்னை செஞ்சு விட்டுருவான். ஓனர் மனத்தை எப்படியாவது காப்பாற்றிடுறா. எங்கேருந்து ரெடி பண்ணுறது? காலைல 10 மணி டவுட்டு கேட்டால் ராத்திரி 10 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு தான். நீங்களாச்சும் அந்த பூமராச்சு, நான் வெறும் லேபர் தான். பார்த்தா
ஐயோ இவனுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டவே. அந்த பூமர் வேறு டைமுக்கு வந்து உட்காந்துருவானே. நைட்டு ஃபுல்லாக சட்டரை சாத்திட்டு வேலை செய்ய வேண்டியது தாண்டாப்பா. போன உடனே இது ஒரு கெஸ்டர் கண்ட்ரோல் ரோபோட். என்னோட ஹேண்ட் கெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே என் கையில் இருக்க சென்சார் ரீட் பண்ணிட்டு அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே இந்த கார் ரிசீவ் பண்ணிடும். இந்த சிக்னலை வச்சுக்கிட்டு தான் அந்த கார் ஃப்ரண்ட்டு, பேக், லெஃப்ட், ரைட் அப்படின்லாம் மூவ் ஆகுது. அதனால தான் இதை நம்ம கெஸ்டர் கண்ட்ரோல் ரோபோட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி 200+ STEM ப்ராஜெக்டை சிட்டி மேக்கர் ஸ்கூல் அப்படின்ற ப்ரோக்ராம் வழியாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு இயர் லாங் ஆன்லைன் லேர்னிங் ப்ரோக்ராம். வீக்லி வெறும் 3 hours ஸ்பெண்ட் பண்ணி ஏஐ, எலக்ட்ரானிக்ஸ், ஏரோ மாடலிங், ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி ஸ்கில்ஸை உங்கள் பசங்க டெவலப் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்கள் பசங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்தால் எங்களோட டெமோ கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். எங்கள் டெமோ கிளாஸ்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கிட்ட நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்களோட கன்வீனியன்ட்டான டைமில் உங்கள் பசங்க கூட கனெக்ட் பண்ணிட்டு சில சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்டை செய்ய வைப்போம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் பசங்க கிளாஸ் 1 to 8 படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே டெமோக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நன்றி.